ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது நியூரா ட்ரேடிங். நான் உங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன, இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதை பற்றின ஒரு கிளாரிட்டி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நீங்கள் எதாவது புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே சமயம் நான் வந்து பார்த்தீங்கன்னா செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இது வந்து நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். வீடியோக்குள்ளே போவோம். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கி அதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஓனர் மாதிரி. இப்போ எப்படின்னா, நம்ம தெரிஞ்சவங்க ஒரு கடை வச்சுருப்பாங்க. அந்த கடையில் வந்து நான் பார்ட்னர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூவில் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் த ஷேரை வந்துட்டு நான் ஓன் பண்ணி வச்சுருக்கணும் ரொம்ப நாளைக்கு. அப்போ தான் நம்ம வந்து அதில் ஓனர். இதுவே ட்ரேடர்னா என்னென்னா, இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் வந்து கடை வச்சுருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ அவர் வந்து என் கடையில் வந்து நீ ஓனர் ஆகிக்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதே மாதிரி ஒரு 10 பேர் போட்டி போடுறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, அவர் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை விட கொஞ்சம் ரேட் அதிகமாக வச்சு கொடுப்பாரு. அவர் ரூ. 100க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்த பொருளை இப்போ என்ன பண்ணுவாருன்னா, நிறைய பேர் எனக்கு போட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 120க்கு விற்பாரு. இந்த டைமில் வந்து இந்த ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ரூ. 100 தான் அதோட மதிப்பு. ஆனால் இந்த ரூ. 20 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிமாண்டை க்ரியேட் பண்ணுறதுனால மட்டுமே ஏறின ரேட்டு. அந்த டிஃப்ரென்ஸை வந்து ட்ரேட் பண்ணி நான் வந்து இருக்கிற ப்ராஃபிட்டை நான் அடைஞ்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். டெக்னிக்கலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கி வச்சிடுறீங்க. அந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இயர் ஆன் இயர் வந்து அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வேல்யூ க்ரோ ஆகும்போது அதோட ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகும். அந்த க்ரோத்தை வச்சு நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இதுவே ட்ரேடிங் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது இன்னைய நிலவரத்தில் அது என்ன ப்ரைஸ் இருக்குது, இன்னொரு 2 நாளில் அதோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன கேப், அதாவது ரொம்ப கம்மியான டியூரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்பெகுலேட்டிவ் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இப்போ வந்து ரூ. 10 விற்கிது அப்படின்னா, நாளைக்கு வந்து அது ஒரு ரூ. 11 போகுது அப்படின்ற பட்சத்தில் நான் இன்றைக்கி வாங்கிக்கிறேன், நாளைக்கு ரூ. 11 வந்தோடனே நான் கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துக்கிறேன். அப்போ வந்து என்னென்னா, அந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ரொம்ப நாள் வந்து அந்த கம்பெனியோட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இப்போ வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தங்க உள்ளே வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ரீசன் என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான். ஆனால் வந்து ஒரு ட்ரேடிங் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, சில சமயங்களில் அவங்க வந்து இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கே அதை விற்கணும்னு நினைப்பாங்க. அதில் அந்த டைமிங்கில் என்ன ஆகும்னா, இன்றைக்கி வாங்குற ப்ரைஸ் வந்துட்டு நாளைக்கு வந்து ஏறுமா அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நாளைக்கு நாளைக்கு இறங்கிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அந்த லாஸை வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா, நம்ம வந்து வாங்கி வச்சுருவோம். அது வந்து நாளைக்கு கம்மியாகுது, இல்லை அடுத்த ஒரு 1 வீக்குக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து ஏறவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு கூட அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு நமக்கான ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளில வர முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ள ஒரு மேஜரான ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் உள்ள ரிஸ்க் என்னென்னா, இவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ட்ரேடிங்லேயும் இன்னொரு பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு பொருளோட ரேட் என்னவோ அந்த ரேட்டை கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் அப்படி கிடையாது. சில புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்காக உண்டான லிவரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பொருள் வந்து ரூ. 100 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ₹90 கொடுத்தா போதும், நான் உங்களுக்கு வந்து அந்த பொருளை வாங்கி கொடுக்குறேன். நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு திரும்ப நான் கொடுத்த ₹90 மட்டும் எனக்கு கொடுத்துட்டு மீறி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் டிஃபரன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அதாவது அமௌண்ட் கம்மியாக இதுக்கு தேவைப்படும், ஆனால் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இதில் ட்ரேடிங்கில். இன்வெஸ்ட்மெண்ட்டில் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும், ஆனால் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோவாக. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்ம்னா என்னென்னா, அதாவது நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலேயே அது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்துடும். இதுவே லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1 இயருக்கு மேலே வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் 10 இயர்ஸ் வரைக்கும் கூட வைக்கலாம். இல்லை நம்ம வந்து 50 இயர்ஸ் கூட அந்த ஸ்டாக் வந்து அவன் பே பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இப்போ வாரன் பஃபெட் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. 20 வருஷம் இல்லை 30 வருஷத்துக்கு அந்த கம்பெனியோட ஸ்டேக் வந்து ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் இன்வெஸ்டர், அதாவது ட்ரேடர் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இன்றைக்கி வாங்குவீங்க, மிஞ்சி போனால் ஒரு 3 நாள் வச்சுருப்பீங்க, இல்லை 4 நாள் வச்சுருப்போம். அதுக்கு மேலே நம்ம வந்து அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துடுவோம்.
அப்படி இருக்கும்போது என்னன்னா, அந்த சின்ன கேப்ல உள்ள டிஃபரன்ஸஸ் இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஃபிட்டாவோ இல்ல லாஸாவோ வரும். ஓகேங்களா? இதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி தான். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக ட்ரேடிங்ல வந்துட்டு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ட்ரேடிங்ல வந்து என்ன ஆகும்னா, நமக்கான ப்ராஃபிட்ட வந்து நம்ம சீக்கிரமாவே புக் பண்ணிட்டு வெளில வர மாரி இருக்கும். இப்ப நான் ஒரு பொருள வாங்கி வச்சுட்டேன். அத நான் வந்து ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு இன்னைக்கு வாங்குனா, நாளைக்கு எனக்கு இவ்வளோ வந்தா போதும் அப்படின்னு நம்ம ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா, அத நம்ம வந்து நாளைக்கே சேல்ஸ் பண்ணிட்டு வந்துர முடியும். லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து வருஷக்கணக்குல அத எடுக்க மாட்டாங்க. அதே மாரி ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். இதுவே ட்ரேடிங்னு வந்துட்டா நமக்கு ஃப்ரீக்வென்ட்டா இருக்கும். காரணம் என்னன்னா, டிமாண்ட வச்சு இன்னைக்கு ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா, அது 10% கூட மூவ் ஆகும். அதுவே நாளான்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த 10% மூவ் ஆனாலும் 5% மறுபடியும் பார்த்தீங்கன்னா, கீழ வர மாரி இருக்கும். இந்த மாதிரியான டிஃபரன்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல அதிகமா இருக்கும். வீடியோ ரொம்ப பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இதே மாரி வீடியோஸ் வந்து ரெகுலரா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போக பார்த்தீங்கன்னா, நமக்கு வீக்லி எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து நல்லா இருக்கு, பொட்டன்ஷியலா இருக்கு, இந்தந்த ஸ்டாக்லாம் வந்து இவ்வளோ மூவ் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா அவங்க வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க அதையும் பாருங்க. ஓகேங்களா? புதுசா நீங்க வரீங்க அப்படின்றப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.